இறை இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க எனதருமை சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் மகிழ்ச்சியின் நாளாக, மனநிறைவின் நாளாக, ஆசீர்வாதங்கள் வருகின்ற நாளாக இன்று அமையட்டும். இன்று நீங்கள் கேட்கின்ற இறைவார்த்தையின் ஆற்றல், இறைவார்த்தையின் வல்லமை, இறைவார்த்தையின் அபிஷேகம் உங்கள் மேலும் உங்கள் குடும்பங்கள் மேலும் இருக்கட்டும். நீங்கள் அனைவரும் ஒரு நிமிடம் ஜெபியுங்கள். என்னோடு இணைந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளை நலனுள்ளதாக, பலனுள்ளதாக மாற்றுவார். அன்பு இயேசுவே, இதோ இந்த நாளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, என்னோடு இணைந்து இந்த நாளிலே இறை வார்த்தையை கேட்கின்ற மக்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இவர்களுடைய வாழ்வில் இந்த இறை வார்த்தை ஒரு திறவுகோலாக அமையட்டும். இவர்களுடைய கண்ணீர், கவலை, துன்பம், துயரம், வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் உடைய கரத்திலே தருகின்றேன். இன்று எனக்கு விடுதலை கிடைக்காதா, இன்று எனக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா என்று ஏங்கி ஆண்டவரே நாடி தேடுகின்ற மக்களை நம்முடைய கரத்திலே தருகின்றேன். ஆண்டவரே, ஆசீர்வதியும். ஆண்டவரே, இவர்களுடைய பிரச்சனையில் நீரே வந்து விடுதலையை தாரும். ஆண்டவரே, உம்முடைய அருள்கரம் இவர்களுடைய குடும்பத்தை பாதுகாத்து அர்ச்சிக்கட்டும். உம்முடைய அருள்கரம் தொடர்ந்து இவர்களை இந்த நாளிலே வழிநடத்தட்டும். ஆமென். அன்புமிக்க சகோதரமே, இன்றைய நாளிலே நாம் ஜெபிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை லூக்கா 8ஆம் அதிகாரம் 40 முதல் உள்ள இறை வார்த்தைகள். இயேசு திரும்பி வந்தபோது அங்கே திரண்டு அவருக்காக காத்திருந்த மக்கள் அவரை வரவேற்றனர். அப்போது தொழுகை கூட தலைவர் ஒருவர் இயேசுவிடம் வந்தார். அவர் பெயர் யாயிர். அவர் இயேசுவின் காலில் விழுந்து தம்முடைய வீட்டிற்கு வருமாறு அவரை வேண்டினார். அன்புமிக்கவர்களே, தொழுகை கூட தலைவர் சாதாரண மனிதர் அல்ல. மக்களால் மதிக்கப்படக்கூடிய மனிதர், சமுதாயத்திலே ஒரு நிலையில் ஒரு நல்ல ஒரு இடத்தில் இருக்கின்ற ஒரு மனிதர். அந்த மனிதர் இயேசுவிடம் வந்து அவருடைய காலில் விழுகின்றார். இயேசுவின் காலில் விழுந்து அவர் தனக்காக வேண்டவில்லை, தன்னுடைய வீட்டிற்கு வருமாறு அழைக்கின்றார். அன்புமிக்கவர்களே, மிக பெரிய பதவியில் இருக்கின்ற அவர் இயேசுவின் காலில் விழுந்தார் என்றால், இன்று நாமும் எவ்வளவு பெரிய பொசிஷனில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய நிலையில் இருந்தாலும், இன்றைய நாளிலே ஆண்டவரிடம் வர நமக்கு கடமை உண்டு. பாருங்க, அடுத்த வசனம் 8:49. அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஒருவர் வந்து, உம்முடைய மகள் இறந்து விட்டாள், இனி போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றனர். அன்புமிக்கவர்களே, அவர் வந்தது ஆண்டவர் இயேசுவிடம் வந்தார். அவர் வேண்டிக் கொண்டிருப்பது ஆண்டவர் இயேசுவிடம் வேண்டிக் கொண்டிருக்கின்றார். அவர் வேண்டிக் கொண்டிருக்கும் போதே அவருக்கு கிடைத்த செய்தி நல்ல செய்தி அல்ல, கெட்ட செய்தி. உன்னுடைய மகள் இறந்து விட்டாள் என்ற செய்திதான் அவருக்கு கிடைத்தது. அவர் வந்திருப்பது இயேசுவின் சந்நிதிக்கு வந்திருக்கின்றார். இயேசுவின் சந்நிதியில் அவர் வேண்டிக் கொண்டிருக்கும் போதே இந்த செய்தி வந்தது. அன்புமிக்கவர்களே, இன்று நாமும் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருப்போம். பல நாட்களாக, பல மாதங்களாக நாம் ஜெபித்து கொண்டிருப்போம். என்னுடைய ஜெபத்துக்கு இன்னும் விடுதலை கிடைக்கவில்லையே, பதில் கிடைக்கவில்லையே என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்ற மக்கள், அவர்கள் கேட்கின்ற செய்தியெல்லாம் இப்படிப்பட்ட நல்ல செய்தி அல்ல, கெட்ட செய்தி தான் கிடைக்கின்றது. ஒரு சிலர் ஜெபம் செய்து எனக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லையே, நான் தான் இரவு பகலாக ஜெபிக்கின்றேனே, காலையில் ஜெபிக்கின்றேனே, என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு விடிவு கிடைக்கவில்லையே, என்னுடைய வாழ்வுக்கு ஒரு விடிவு கிடைக்கவில்லையே, என்னுடைய விண்ணப்பத்துக்கு ஒரு பதில் கிடைக்கவில்லையே என்று ஏங்கி தவித்து கொண்டிருந்த மக்களுக்கு இன்று இயேசு சொல்லுகின்றார், இனி போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று அவருடைய தொழுகை கூட தலைவருடைய வீட்டில் இருந்த அந்த வேலைக்காரன் சொன்னபோது, நாமும் அதிகமான நேரத்தில் இதை பற்றித்தான் எதுக்கு நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நிற்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே இயேசு நமக்கு தருகின்ற செய்தி அடுத்த வசனத்தில் இருக்கிறது. 50வது இறை வார்த்தையில் இதை கேட்ட இயேசு சிறுமியின் தந்தையை பார்த்து, அஞ்சாதீர், நம்பிக்கையோடு மட்டும் இரும், அவள் பிழைப்பாள் என்றார்.
அஞ்சாதீர்கள், இதோ நம்பிக்கையோடு மட்டும் இருங்கள் என்று சொல்லுகின்ற செய்தியானது இன்று நமக்கு ஒரு தேனாக இனிக்கின்றது. ஏனென்றால் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். கண்டிப்பாக நான் உங்களுடைய வீட்டிற்கு வருவேன், உங்களுடைய பிரச்சனைக்கு நான் விடிவு காண்பேன் என்று அந்த இறைவார்த்தை நமக்கு சொல்லுகின்றது. ஆனால் நாம் பண்ண வேண்டியதை, நான் நம்பிக்கையோடு மட்டும் இரும், நம்பிக்கையோடு மட்டும் இரும், நீர் நம்பிக்கையிலிருந்து விலக வேண்டாம் என்ற செய்தியை இயேசு நமக்கு தருகின்றார். அன்புமிக்கவர்களே, 54, 55 இறைவார்த்தைகள் என்ன சொல்லுகின்றது? அவர் அவளது கையை பிடித்து சிறுமியை எழுந்திடு என்று கூப்பிட்டார். உயிர் மூச்சு திரும்பி வரவே அவள் உடனே எழுந்தார். அந்த நம்பிக்கை, யாயிர் என்ற தொழுகை கூட தலைவருடைய நம்பிக்கை இயேசுவை பக்கத்தில் வரவழைத்தது. அன்புமிக்கவர்களே, நம்பிக்கையோடு வெற்றி கொண்டு ஆண்டவர் தான் எனக்கு கதி, அவர் மட்டும்தான் எனக்கு விடுதலை தர முடியும் என்ற நம்பிக்கையோடு விழித்து காத்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு இது கைகூடும். இன்றைய நாளிலே நம்மை ஆண்டவர் அழைக்கின்றார். நம்பிக்கையோடு மட்டும் இருங்கள். உங்களுடைய ஜெபத்துக்கு, உங்களுடைய வேண்டுதல்களுக்கு, உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும் என்ற செய்தி இன்று நமக்கு தருகின்றார். நம்புவோமா? இயேசுவால் மட்டும்தான் விடுதலை தர முடியும். என்னுடைய பிரச்சனைகளுக்கு, தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு அவர் மட்டும்தான் விடிவு தர முடியும், ஒரு பதில் தர முடியும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையோடு இந்த நாளை நாம் ஏறெடுத்து செல்வோமா? ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.